Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ TNAU சைடில் பார்த்தீங்கன்னா TNAU, TNJFU, AUக்கு சப்ளிமெண்ட்ரி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான டேட் வந்து நேத்தோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ எப்போ வந்து கவுன்சிலிங் நடக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து வெப்சைட்டில் போடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சீட்டை வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல் ஸ்லைடிங்கில் வந்து பிடிச்ச காலேஜ் கிடைக்கல, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல, பிரைவேட் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சீட்டை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ சில கவர்மெண்ட் சீட்ஸும் அவைலபிளாக இருக்குது, சில ப்ரைவேட் சீட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இன்னும் பெட்டரான காலேஜ் கிடச்சிருக்கலாம், இன்ஜினியரிங்கில் டாப் காலேஜ் கிடச்சிருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா சீட்டை வந்து கேன்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கேன்சல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் கோர்ஸுக்குமே வந்து அவங்க அப்ளையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோர்ஸுக்கு அட்டன் பண்ணி 4ல் எது பெஸ்ட்டோ அதை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ யாராச்சும் சீட்டை கேன்சல் பண்ணணுன்னு வெயிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சீட்டை கேன்சல் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சீட் வந்து அவைலபிளாக இருக்கும் கண்டிப்பாக. சில பேர் வந்து ஸ்பாட் அட்மிஷன் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ கவுன்சிலிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் சீட் வந்து அவைலபிளாக இருந்தால் ஸ்பாட் அட்மிஷன் போட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கே முடிச்சிருவாங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ஏதாவது சீட் இருக்குது, அஃபிலேட்டடில் ஏதாவது சீட் வந்து பேலன்ஸ் இருக்குன்னா மட்டும்தான் ஸ்பாட் அட்மிஷனுக்கு கூப்பிடுவாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 100+ சீட்ஸ் வந்து ரொம்ப நாளாக அவைலபிளாக இருந்துச்சு. காலேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமே ஒரு 100 சீட் வந்து அவைலபிளாக இருந்துச்சு ப்ரைவேட் காலேஜில். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அட்மிஷன் 1, 2, 3, 4, 5ன்னு போட்டுகிட்டே இருந்தாங்க. போட்டு அப் டு 1 மந்த் வரையும் ஸ்பாட் அட்மிஷன் போட்டு எல்லா சீட்ஸுமே ஃபில் பண்ணாங்க. பட் இந்த டைம் அப்படி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லேயே பார்த்தீங்கன்னா இருக்க சீட்ஸ் எல்லாமே வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்பாட் அட்மிஷன் நடக்குமா என்னங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரியும். எவ்வளோ சீட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வெப்சைட்லேயே போடுவாங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்தராக அக்ரிகல்ச்சர் தான் படிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ட்ரை பண்ணலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபியூ சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஆல்மோஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா ஃபர்தராக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் காலேஜில் சீட் இருக்கா என்னன்னு கேட்டு பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.